இந்த பையன் புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது இறந்து போன ஒரு ஆத்மா அந்த எலுமிச்சை பழத்துக்குள்ள போயிருது. அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சை பழம் ஒரு பையனோட உடம்புக்குள்ள போந்து பேய் பிடிச்சி வீட்டுல இருந்த சாப்பாடெல்லாம் வெறித்தனமா சாப்பிடுறான். இதை பாதம் மத்த பசங்க தான் பயந்து போயிருக்காங்க. அப்ப உங்களோட ஃப்ரெண்டு சொல்றான், பயப்படாதீங்களா, அந்த எலுமிச்சை பழத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஜாடியில அந்த எலுமிச்சை பழத்தை தூக்கி போட்டு பைக் எடுத்துட்டு அங்க இருந்து போறான். அதுக்கப்புறம் யாரும் இல்லாத ஒரு மலை பகுதியில அந்த ஜாடியை தூக்கி வீசிடுறான். அப்படியே அந்த ஜாடி உடஞ்சி எலுமிச்சை பழமும் வெளியே வந்துருது. அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சை பழம் உருண்டு வந்து பைக்ல வந்து உட்காந்துக்குது. அதுக்கப்புறம் நான் பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த எலுமிச்சை பழம் உருண்டு வீட்டுக்குள்ள வருது. இதை பார்த்த பசங்க பயந்தே போயிடுறாங்க. அப்ப அதுல ஒரு பையன் சரக்கு குடிச்சு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை தூக்கி வெளியே வச்சுட்டு கதவை லாக் பண்ணிடுறாங்க. இந்த பக்கமா அந்த எலுமிச்சை பழம் ஒரு குணத்துக்கு மேல விழுந்துருது. உடனே இந்த குணத்துக்கு பாத்தீங்கன்னா உயிர் வந்துருது. இதை பார்த்தாங்க இருந்தவங்க எல்லாம் பயந்தங்க இருந்து ஓடிடுறாங்க. அப்ப இந்த ஆளோட பையன் சொல்றான், அப்பா இங்கேயே நான் வந்துட்டேன்னு. அப்படி இந்த பக்கமா இவங்க யாரையும் சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்லி பார்க்கும்போது யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த போனா இவங்களோட வீட்டுக்குள்ள வந்துருது. அதுக்கப்புறம் இவங்க சமைச்சு வச்சு இந்த சாப்பாடெல்லாம் கீழே கொட்டி அதை வெறித்தனமா சாப்பிட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அந்த குணமுமே அங்க இருந்து போயிட்டு அந்த பாறையில போய் உட்காந்துக்குது. அப்ப அந்த இடத்துல அந்த ஆளோட பையன் வந்து, அப்பா அந்த சொத்தெல்லாம் என் பேருக்கே எழுதி வச்சிருக்குன்னு சொல்லி சொத்து பத்திரத்தை கொடுக்கும்போது அந்த ஆளோட உயிரமே போயிருது. அப்படியே அந்த எலுமிச்சை பழமும் உருண்டு இந்த பசங்களோட வீட்டுக்கு வருது. இதை பார்த்தவங்க பயந்தங்க இருந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு சாமியார்ட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது சாமியார் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு மந்திர பவுடர் தானே, அதை அந்த எலுமிச்சை பழத்தை சுத்திலும் கொட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மந்திர பவுடரை கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அந்த எலுமிச்சை பழத்தை கபோர்டுக்கு நடுவுல வச்சுட்டு சுத்திலுமே அந்த மந்திர பவுடரை கொட்டி விடுறாங்க. இதனால பாத்தீங்கன்னா அந்த எலுமிச்சை பழத்தாலே வெளியில வர முடியாம இருக்கு. இதை பார்த்த பசங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்ட்டி பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல இவங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பான். அவனுக்கு இது பத்தின எந்த ஒரு விஷயமுமே தெரிஞ்சிருக்காது. அதனால இந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து துண்டா வெட்டி அதை ஜூஸ் போட்டு குடிக்கிறா. இந்த பையனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.